6.3 சூழ்நிலையியல் தக அமைவுகள் ஈகலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஒரு சூழ்நிலையில் வெற்றிகரமாக வாழ உயிரினங்களின் கட்டமைப்பில் ஏற்படும் மாறுபாடுகள் உயிரினங்களின் தக அமைவுகள்னு சொல்கிறோம். அந்த வாழிடத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த உயிரினங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதை தான் சூழ்நிலையில் தக அமைவுகள்னு சொல்கிறோம். அப்போது எந்த இடத்துல என்ன விதமான தாவரங்கள் வாழுதோ அதை பொறுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நிறைய வகையாக பிரிச்சிருக்காங்க. நீர்வாழ் தாவரங்கள், வறண்ட நிலவாழ் தாவரங்கள், வளநிலவாழ் தாவரங்கள், தொற்று தாவரங்கள் மற்றும் உவர் சதுப்பு நிலவாழ் தாவரங்கள். நீர்வாழ் தாவரங்கள் ஹைட்ரோஃபைட்ஸ், வறண்ட நிலவாழ் தாவரங்கள் ஜெரோஃபைட்ஸ், வளநிலவாழ் தாவரங்கள் மீசோஃபைட்ஸ், தொற்று தாவரங்கள் எபிஃபைட்ஸ் மற்றும் உவர் சதுப்பு நிலவாழ் தாவரங்கள் ஹாலோஃபைட்ஸ். இந்த 5 விதமான தாவரங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழும். நிலவாழ் தாவரங்கள், வறண்ட நிலவாழ் தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள். இப்போ நீர்வாழ் தாவரங்கள்னால் தண்ணீரில் வாழக்கூடியது. வறண்ட நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னா வறண்ட நிலத்தில் தண்ணீர் குறைந்தோ அல்லது இல்லாத இடங்களில் வாழக்கூடிய தாவரங்கள். வளநிலவாழ் தாவரங்கன்னா எல்லா வளமும் இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய தாவரங்கள். தொற்று தாவரங்கள்னா ஒன்றன் மீது தொற்று வாழக்கூடிய தாவரங்கள். உவர் சதுப்பு நிலவாழ் தாவரங்கள்னா மண், அந்த சதுப்பு நிலம் அப்படின்போது உப்பின் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் வாழக்கூடிய தாவரங்களை உவர் சதுப்பு நிலவாழ் தாவரங்கள்னு சொல்கிறோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வகையான தாவரம் நீர் வாழ் தாவரம் ஹைட்ரோஃபைட்ஸ். வாட்டர் லவ்விங் பிளான்ட்ஸ் அல்லது நீர் அல்லது ஈரமான சூழலில் வாழுகின்ற தாவரங்கள் அப்படின்னுட்டு சொல்கிறோம். நம்ம இப்போ நீருக்கும் காற்றுக்கும் தொடர்பை பொறுத்து இந்த தாவரங்களை 5 விதமாக நம்ம பிரிக்கிறோம். மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள், நீர் நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வகையில் பார்த்தீங்கன்னா மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள்லாம் தண்ணி மேலே மிதக்கும். வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள்லாம் அந்த வேர்களெல்லாம் இருக்கும், அது வேரூன்றி அது மேலே மிதக்கும். நீருள் மூழ்கினா தண்ணிக்குள்ளே மூழ்கி வாழக்கூடிய தாவரங்கள். நீருள் மூழ்கி வேரூன்றி வாழக்கூடிய தண்ணிக்கு கீழே அதை மிதக்கிட்டு இருக்கும், ஆனால் வேர் மட்டும் அடியில் ஃபிக்ஸாக இருக்கும். நீர் நிலவாழ் தாவரங்கள்னால் நீருக்குள்ளேயும் இருக்கும், நிலத்து மேலேயும் பாதி பாதி இருக்கும். ஆம்ஃபிபியஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபிகர் நம்பர் 6.18 எடுங்க. அதில் நீர்வாழ் தாவரங்கள்னு ஒரு படம் இருக்கும், அதை எடுங்க. அதில் எடுத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 5 விதமான தாவரங்களும் அதனுடைய படங்களும் அதற்குரிய எடுத்துக்காட்டும் அங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேனோ அது உங்களுக்கு புரியும். முதல் வகையான தாவரம் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். அதில் எக்ஸாம்பிள் ஆன்னு கொடுத்துருக்குது. படம் பிஸ்டியா, ஆங்கிற படம் ரெண்டாவது படம் ஆகாய தாமரை. இதில் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள்னா நீர்மட்டம் இருக்குது, நீர்மட்டத்துக்கு மேலே அந்த தாவரங்கள் மிதக்கின்றது. அதனுடைய இலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது. அந்த ஓடு தண்டானது அப்படியே தண்ணிக்கு மேலே இருக்குது. இது 2 எக்ஸாம்பிள்ஸ், பிஸ்டியா, ஆகாய தாமரை. இது ரெண்டுமே மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், தண்ணிக்கு மேலே மிதக்கக்கூடிய தாவரங்கள். ஏன் அந்த மாதிரி மிதக்குதுன்னா அந்த தண்டுக்கு இயல்பாகவே காற்று அந்த தண்டினுள் இருக்கிறதுனால அது மிதக்க செய்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஆகாய தாமரையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வழி நிரம்பிய இலை காம்பு இருக்கிறதுனால அந்த தண்ணீருக்கு மேலே மிதக்க செய்கிறது.
அதுக்கு அடுத்து வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்களில் வந்து முதல் படமானது வந்து அல்லி, இரண்டாவது படமானது வந்து மார்சிலியா. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மண்ணில் அதனுடைய வேரானது புதைந்து அந்த தண்டானது அதுக்குள்ளவே இருந்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இலை காம்பானது முளைத்து பூ காம்பானது முளைத்து ரெண்டுமே வந்து நீர் மட்டத்துக்கு மேலே இலையும் பூக்களும் மிதக்கின்றது. மார்சிலியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்டு கீழே இருக்குது, வேரும் மண்ணிற்குள் புதைந்து இருக்குது, அந்த காம்போடு சேர்ந்து மேலே இலைகள் வந்து சிற்றிலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து தண்ணிக்கு மேலே மிதக்குது. அதில் முதல் படமானது வந்து அல்லி, இரண்டாவது படம் வந்து மார்சிலியா. அடுத்தது வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். தண்ணிக்குள்ளவே மூழ்கி இருக்கும், ஆனால் மிதக்கியே இருக்கும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள். செட்ரோஃபில்லம் 1, ரெண்டாவது படம் யூட்ரிகுலேரியா. அதனுடைய இலைகள், அந்த செட்ரோஃபில்லமில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசெக்ட் ஆகிட்டு கிழிந்த மாதிரி இருக்கும். இலைகள் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அது அழகாக மிதக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி யூட்ரிகுலேரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல பைகள் இருக்கும், அந்த பைகள் வந்து காற்று நிறைந்த பைகளாக இருக்குது, அதனால் என்ன செய்யுதுன்னா தண்ணிக்குள்ளே அது மிதக்கி இருக்குது. அடுத்தது நீருள் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள். முதல் எக்ஸாம்பிள் வந்து வேலிஸ்னேரியா, ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரில்லா. இந்த வேலிஸ்னேரியான்னு சொல்லக்கூடிய தாவரங்களும் ஹைட்ரில்லான்னு சொல்ல 2 தாவரங்களும் வந்து மண்ணில் வேரூன்றி இருக்குது. அதனுடைய காம்பு, இலை, பூ எல்லாமே வந்து தண்ணிக்கு கீழே தான் இருக்குது. ஆக மொத்த தாவரமே வந்து தண்ணிக்கு கீழே தான் இருக்குது, அதனுடைய வேரும் மண்ணில் புதைந்து இருக்குது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி வகை வேர் ஊன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள். இந்த தாவரங்களில் பார்த்தீங்கன்னா மண்ணில் வேரூன்றி புதைஞ்சிருக்கு, பாதி தாவரமானது தண்ணிக்குள்ளே இருக்குது, மீதி தாவரம் தண்ணிக்கு வெளியில் இருக்குது. ஆக தண்ணி உள்ளேயும் இருக்குது, தண்ணிக்கு வெளியிலையும் இருக்குது. இது வந்து என்னது? ஆம்ஃபிபியஸ் பிளான்ட்ஸ்ன்னுட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாஜிட்டேரியா 1, ரனன்குலஸ் 2. இப்போது இவை அனைத்துமே வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ், படங்களோட கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். அடுத்து ஒரு நீர்வாழ் தாவரமாக வாழணும்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புற அமைப்பியல் தக அமைவுகள் என்ன? மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அல்லது மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். இந்த தகவமைவுகள் இருந்தால் மட்டும்தான் அவைகளால் என்ன செய்ய முடியும்? ஒரு நீர்வாழ் தாவரமாக அதால் வாழ முடியும். அப்போ அதனுடைய வேர் எப்படி இருக்குது, தண்டு எப்படி இருக்குது, இலைகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக உல்ஃபியாவில், சால்வினியாவில் வேர்கள் முற்றிலும் காணப்படுவதில்லை. ஹைட்ரில்லாவில் குறைந்து இருக்குது. ரனன்குலஸில் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. வேர் மூடிகளுக்கு பதிலாக வேர் பைகள் இருக்குது. அப்போது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இன் ஹைட்ரோஃபைட்ஸ் என்ன? நீர்வாழ் தாவரங்களில் இருக்கக்கூடிய வேரின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உல்ஃபியாவிலும் சால்வினியாவிலும் வேர்கள் இல்லை. ஹைட்ரில்லாவில் குறைந்த வளர்ச்சி அடைந்தது. ரனன்குலஸில் நல்லா இருக்குது, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வேர் மூடிகளுக்கு பதிலாக வேர் பைகள் இருக்குது. எடுத்துக்காட்டு ஆகாய தாமரை. அடுத்தது வந்து தண்டு. நீரில் மூழ்கிய தாவரங்களின் தண்டானது எப்படி இருக்குன்னா மிருதுவாக பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால அது நீர் அந்த காற்றை அடிச்சுக்கிறதுனால அது மிதக்க செய்கிறது. அடுத்தது வந்து மிதக்கும் தாவரங்களின் தண்டானது தடித்த குறுகிய பஞ்சு போன்ற ஓடு தண்டுகளை இருக்கிறதுனால அது என்ன செய்தான்? இனப்பெருக்கத்துக்கும் அது பயன்படுகிறது அப்படின்னுட்டு சொல்கிறோம். அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படக்கூடிய தண்டுகள் அந்த என்ன மாதிரியான தண்டுகளெல்லாம் அதில் இருக்குன்னா தரைப்படர் ஓடு தண்டு, தரைக்கீழ் உந்து தண்டு, தரைமேல் ஓடு தண்டு, தண்டு மற்றும் வேர் பதியன்கள், கிழங்குகள், உறங்கு நிலை நுனிகள், இது எல்லாமே வந்து இதில் இந்த தண்டு இனத்தில் இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்களில் இருக்கக்கூடிய தண்டுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுகிறது. அடுத்து இலைகள் எல்லாம் எப்படி இருக்குது? வேலிஸ்னேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து ரிப்பன் மாதிரியே இருக்கும், பட்டையாக, அப்படியே ரிப்பன் மாதிரியே பட்டையாக இருக்கும். பொட்டமேஜெட்டானில் எப்படி இருக்குன்னா மெல்லியதானவை, நீண்டவை. செட்ரோஃபில்லமில் எப்படி இருக்குதுன்னா நுனி பிளவுற்ற இலைகள். நம்ம அந்த படத்தில் கூட பார்த்தோம், 2 2 2 2 2 2 இருந்தது.
அப்போ வேலிஸ்னேரியாவில் பட்டையாக இருக்குது, பொட்டமேஜெட்டானில் மெல்லியதாக நீண்டு இருக்குது, செட்ரோஃபில்லமில் இலைகள் பிழைவுற்று இருக்குது. சரி, அல்லி மற்றும் தாமரையில் எப்படி இருக்குது? இலைகள் பெருசாக இருக்குது, தட்டையாக இருக்குது. அதனால் என்ன செய்யுது? மேலே தண்ணிக்கு மேலே மிதக்குது. ஐகார்னியா ட்ராப்பாவில் எப்படி இருக்குது? இலைக்காம்பு பருத்து பஞ்சு போன்று இருக்கிறதுனால மிதக்க செய்யுது. அப்போது அல்லிலையும் தாமரையிலையும் வந்து இலைகள் பெருசாக அகலமாக இருக்கிறதுனால மிதக்குது. ஐகார்னியாவிலையும் ட்ராப்பாவிலையும் இலைக்காம்புகள் பருத்து பஞ்சு போன்று இருக்குது. அதனால் தண்ணிக்கு மேலே அது மிதக்க உதவுகின்றது. இது எல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ். உள்ளமைப்பியல் தகவமைவுகள், அனடாமிக்கல் அடாப்டேஷன்ஸ். இப்போ புற அமைப்பியல் இருந்ததுன்னா அது அதே மாதிரி உள்ளமைப்பியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் புத்தகத்தில் 6.19 ஹெட்ரோ ஹைட்ரில்லா தண்டின் குறுக்குவெட்டு தோற்றம்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அடாப்டேஷன்ஸ் அல்லது தகவமைவுகள் அங்கே பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஒரு தாவரத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைட்ரில்லா தண்டின் குறுக்குவெட்டு தோற்றத்தை எடுத்து பார்க்கும்போது மேலோட்டமாக வெளியே இருக்கக்கூடிய தோல் ஆனது புறத்தோல். புறத்தோல் வந்து ஒரு அடுக்கால் ஆனது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு அடுக்கு வந்து புறத்தோல் அடி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய புறணி பகுதியை பாருங்கள். நீங்கள் +1 படிச்சிருக்கும் போது தண்டின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் புறணி பகுதியில் பார்க்கும்போது செல்கள் எல்லாமே வந்து நெருக்கமாக வரைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தீங்கன்னா செயினாக வளையமாக இருக்குது. நடுவில் கேப் வெள்ளை வெள்ளையாக கேப்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த கேப் எல்லாமே காற்று அறைகள். அப்போ புறணி பகுதி ஒரு ஹைட்ரோஃபைட்ஸ் அல்லது நீர்வாழ் தாவரங்களில் இருக்கக்கூடிய புறணி பகுதியானது எப்படி இருக்குன்னா நிறைய காற்று அறைகளை கொண்டதாக இருக்குது. அப்போ அந்த காற்று அறைகளில் காற்று நுழையும் பொழுது தாவரங்களை அதை மிதக்க செய்கிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை பார்க்கணும். அதான் வாஸ்குலர் கற்றைகள். அதில் அந்த ஜைலமும் ஃப்ளோயமும் பாருங்கள். ஜைலம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜைலம் வாஸ்குலர் திசுக்கள் குறைவான வளர்ச்சி அடைந்துள்ளது. வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களில் வாஸ்குலர் திசுக்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் மற்ற தாவரங்களில் எப்படி இருக்கான்? அவ்வளவா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. வளர்ச்சியானது குறைவாக இருக்கும். அப்போ என்ன இருக்குது? கியூட்டிக்கிள் இருக்குது. முழுமையாக காணப்படுதலோ அல்லது காணப்பட்டால் மெல்லிதாகவோ இருக்கும். ஓரடுக்கு புறத்தோல் இருக்கும். நன்கு வளர்ச்சி அடைந்த ஏரன்கைமாவிலான புறணி பகுதி இருக்குது. வாஸ்குலர் திசுக்கள் வந்து குறைவான வளர்ச்சி அடைந்துள்ளதை இருக்குது. வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களில் மட்டும் வாஸ்குலர் திசுக்கள் நன்கு வளர்ச்சி அடைந்ததாக இருக்கின்றது. வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களை தவிர மற்ற தாவரங்களில் வலுவை கொடுக்கும் திசுக்கள் பொதுவாக காணப்படுவதில்லை. பித் செல்கள் ஸ்க்ளீரன் கைமாவிலால் ஆனது. இப்போ இந்த லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பித்துன்ற ஒரு பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பித்துங்கிறது வந்து சென்ட்ரலில் வாஸ்குலர் திசுக்களுக்கு சென்ட்ரலில் இருக்கும். வாஸ்குலர் கற்றை இருக்கும். அதனுடைய சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பித்துன்னு ஒரு பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே பேரன்கைமாவினால் ஆனதுன்னு பேரன்கைமான்னு மார்க் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நீர்வாழ் தாவரங்களில் பித் செல்கள் இந்த வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள் தவிர மற்ற தாவரங்களில் வலுவை கொடுக்கும் திசுக்களை பொதுவாக காணப்படுவதில்லை. ஆனால் பித்து செல்கள் மட்டும் எதான் ஆனது? ஸ்க்ளீரன் கைமாவினால் ஆனதுன்னு ஒரு குறிப்பை சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்தது எல்லாமே அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ். என்ன ஃபீச்சர்ஸ்? உள்ளமைப்பியல் தக அமைவுகள்னு பார்த்தோம். இப்போ வாழ்வியல் தக அமைவுகள், ஃபிசியோலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். நீர்வாழ் தாவரங்கள் காற்றில்லா சூழலை தாங்கிக் கொள்ளும் திறனை கொண்டது. இவை வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் சிறப்பு உறுப்புகளை கொண்டுள்ளது. இப்போ இதெல்லாமே வந்து என்ன ஃபீச்சர்ஸு? ஃபிசியோலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ். இப்போது ஒரு நீர்வாழ் தாவரமாக இருக்கணும்னா அதனுடைய தண்டு எப்படி இருக்கணும், வேர் எப்படி இருக்கணும், இலைகள் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். இதில் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதில் எல்லாமே வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேரில் முக்கியமாக கேட்கலாம்.
என்ன? வேர்கள் எதில் இல்லை? உல்ஃபியா மற்றும் சால்வீனியாவில் வேர்கள் காணப்படுவதில்லை. அப்போ நன்கு வளர்ச்சி அடைந்த வேர்கள் எதில் இருக்கு? ரனன்குலஸில். சரி, தட்டையான அல்லது ரிப்பன் போன்ற வடிவம் உடைய இலைகள் எதில் இருக்கு? பட்டையான நாடா போன்ற இலைகள் எதில் இருக்கு? வேலிஸ்னேரியாவில். சரி, பொட்டமஜெட்டானில் என்ன மாதிரியான இலைகள் இருக்கு? மெல்லியவை, நீண்டவை. இலைக்காம்பு பருத்து பஞ்சு போன்ற இலைகளை கொண்ட இலைக்காம்பு எதில் இருக்கு? நல்லா தடிமலாக இருக்கும், பஞ்சு மாதிரி பொஸ்பொசன்னு இருக்கும். அந்த மாதிரியான இலைக்காம்பை கொண்ட தாவரங்களின் 2 தாவரங்களின் பெயரை குறிப்பிடுக. என்னது? ஐகார்னியா மற்றும் ட்ராப்பா. சரி, இப்போ இனப்பெருக்கத்துக்கு அந்த தண்டுகள் என்ன மாதிரியான தண்டுகள் எல்லாம் உதவுகின்றது? தரைப்படர் ஓடு தண்டு, தரை கீழ் உந்து தண்டு, தரை மேல் ஓடு தண்டு, தண்டு மற்றும் வேர் பதியன்கள், கிழங்குகள், உறங்கு நிலை நுனிகள். இது எல்லாமே நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. செட்ரோஃபில்லம் மற்றும் யூட்ரிகுலேரியா. சரி, அடுத்தது லிம்னோஃபில்லா ஹெட்ரோஃபில்லால ஒரு வித்தியாசமான பண்பு உண்டு. என்னன்னா நீர்மட்டத்திற்கு கீழே பிளவுற்ற இலைகளும் நீர்மட்டத்திற்கு மேலே முழுமையான இலைகளும் இருக்கும். எதில்? லிம்னோஃபில்லா ஹெட்ரோஃபில்லால நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் அதில் இருக்கும். 2 விதமான இலைகள் எதில் இருக்குன்னா லிம்னோஃபில்லா ஹெட்ரோஃபில்லால இருக்குது. அது எதுலன்னா நீர்மட்டத்துக்கு கீழேனா பிளவுற்ற இலைகள், நீர்மட்டத்துக்கு மேலே முழுமையான இலைகள் இருக்கும். நீர்வாழ் தாவரங்களில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் இருக்கிற புரணி எப்படி இருக்கும்? ஏரன் கைமாவினால் ஆனது. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஏரன் கைமா இருந்தால் காற்று அடைத்திருக்கும், அதனால் மிதக்க உதவும். இந்த ஃபிசியோலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், வாழ்வியல் தக அமைவுகள் எதுக்காக கேட்குறாங்க? இந்த நீர்வாழ் தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்களுடைய வாழ்வியல் தக அமைவுகள் 2 எழுதுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 2 எழுதணும். என்ன எழுதணும்? நீர்வாழ் தாவரங்கள் காற்றில்லா சூழ்நிலையை தாங்கிக் கொள்ளும் திறனை கொண்டது 1. இவை வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் சிறப்பு உறுப்புகளை கொண்டது 2. இது 2மே வந்துடும். சரியா? 2மே 2 மார்க்ஸ்க்கு வந்துடும். அதே மாதிரி வாஸ்குலார் கற்றைகள் எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபைட்ஸில் ஒரு நீர்வாழ் தாவரங்களில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் கற்றைகள் எப்படி இருக்கும்? அதிகமாக வளர்ச்சியே இருக்காது, குறைவான வளர்ச்சியை பெற்றதாக இருக்கும். ஆனால் வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களில் வாஸ்குலார் கற்றைகள் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். இது இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். அது டிஃப்ரென்சஸ் காட்டுவாங்க. ரனன்குலஸில் என்ன விதமான வேர்கள் இருக்குது? ரனன்குலஸில் நன்கு வளர்ச்சி அடைந்த வேர்கள். ஆகாய தாமரையில் வேர் மூடிகளுக்கு பதிலாக என்ன இருக்குது? வேர் மூடிகளுக்கு பதிலாக வேர் பைகள் இருக்குது. இந்த படத்துலேயுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஹைட்ரில்லாலாம் எங்கே அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஹைட்ரில்லாங்கிற தாவரம் எங்கே பார்த்துருக்குறீங்க நீங்கள்? நிறைய ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருப்போம். அந்த ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வளர்க்குறதுக்காக ஒரு மீன் தொட்டி இருக்கும் இல்லையா? அந்த மீன் தொட்டிகளில் அதிகமாக வைக்கக்கூடியது இந்த ஹைட்ரில்லா தாவரம் தான். பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லையா? இனிமே பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு இந்த நீர்வாழ் தாவரங்களில் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள், அதுக்குரிய அந்த டெஃபினேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே பேஜஸை திருப்பி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். எந்த இடத்துல என்ன மார்க் பண்ணுங்கள் அப்படியே. செட்ரோஃபில்லம் யூட்ரிகுலேரியா இது என்ன வகையான தாவரம்? சப்மர்ஜ்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ்.
நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். இந்த தாவரங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளது. இவைகளின் மண் மற்றும் காற்றோடு தொடர்பு பெற்று இருப்பதில்லை. செட்ரோஃபில்லம்லையும் யூட்ரிகுலேரியாவிலையும் அப்படி தான் இருக்கும். வேலஸ்னேரியாவிலையும் பாருங்க, அது வந்து ரூட்டட் சப்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்கிறோம். நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள். மகரந்த செயற்கை நீரில் நடக்கிறது வந்து இந்த வேலஸ்னேரியா தான் எக்ஸாம்பிள். நீங்கள் சின்ன வயசில் கூட அந்த படம் போட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீரின் அலை வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மலர்கள் அசையும் பொழுது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேல் பூக்குள்ளே போயிட்டு பாலினேஷன் நடக்கும். இது வந்து வாட்டர் பாலினேஷன். சரியா? சரி, வேர்மூடிகளுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? வேர்பைகள். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஆகாய தாமரை. சரி, கியூட்டிக்கல் எப்படி இருக்கும்? அந்த கிராஸ் செக்ஷனில் பாருங்கள். ஹைட்ரிலாவின் குறுக்கு வெட்டு தோற்றம், தண்டின் குறுக்கு வெட்டு தோற்றம் எடுத்து பாருங்கள். கியூட்டிக்கல் அந்த மெழுகு போர்த்து நம்மால் ஒரு அடுக்கு இருக்கும்னு சொன்னல, அது எப்படி இருக்கும்? முழுமையாக காணப்படாமலோ அல்லது காணப்பட்டால் மெல்லிதாகவும் இருக்கும், இல்லை குறைவாக இருக்கும். ஒன்று ஃபுல்லாகவே இருக்காது, இல்லை இருந்ததுன்னா சின்னதாக இருக்கும். புறத்தோல் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். ஆனால் அடுத்து நீங்கள் ஜெரோஃபைட்ஸ் பார்ப்பீங்க, வறண்ட நில வாழ் தாவரங்கள். அதில் இருக்கக்கூடிய புறத்தோல் பார்த்தீங்கன்னா அது வந்து பல்லடுக்கு புறத்தோல். இதில் ஒரு அடுக்கு தான் இருக்கும், அதில் நிறைய அடுக்கு இருக்கும். அப்போ இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் கூட கேட்பாங்க. நம்ம இதுவரையிலும் பார்த்தது ஹைட்ரோஃபைட்ஸ், நீர்வாழ் தாவரங்கள். என்ன விதமான தாவரங்கள்? 5 விதமான தாவரங்களை நம்ம பார்த்தோம். அந்த 5 விதமான தாவரங்கள், அதனுடைய புற அமைப்பியல் தகவமைப்புகள் என்னன்னு பார்த்தோம். அதனுடைய வேர் எப்படி இருக்குது, தண்டு எப்படி இருக்குது, இலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். உள்ளமைப்பியலின் தகவமைப்புகள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு படத்தோடு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வாழ்வியல் தகவமைப்புகள் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இவை அனைத்தும் ஒரு நீர்வாழ் தாவரமாக இருக்க அவைகள் ஏற்படுத்தி கொண்ட, அவைகள் சந்திக்கும் ஒரு தகவமைவுகள். நீர்வாழ் தாவரங்களில் அதை வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கிறோம். எதை பொறுத்து பிரிக்கிறோம்னா, நீர் மற்றும் காற்றின் தொடர்பினை பொறுத்து அவை 5 விதமாக பிரிக்கிறதா நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்ன? முதல் வகை வந்து மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள், நீர் நிலவாழ் தாவரங்கள்னு சொன்னேன். அதை லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த படத்தை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்டா? அந்த அட்டவணை, எந்த அட்டவணை நான் சொன்ன ஒரு பேஜ், நம்ம படம் வந்து 6.18 இருக்குது பார்த்தீங்களா? அதில் நீர்வாழ் தாவரங்கள் வந்து வித் த எக்ஸாம்பிள் படத்தை காட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு வரையறுத்தில் கொடுத்தேன்னா அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். நீங்கள் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை மறக்க மாட்டீங்க. ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் ஃபஸ்ட்டு டைப்பு, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். அப்போ அது வந்து என்ன செய்யும்னா, மண்ணுக்கு தொடர்பே இல்லாமல் மிதக்கிட்டு இருக்கும். இவ்வகை தாவரங்கள் நீரின் மேற்பரப்பில் சுதந்திரமாக மிதக்கும். அது ஒரு வார்த்தை போதும். என்ன? மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள்னா நீரின் மேற்பரப்பில் சுதந்திரமாக அப்படியே மிதக்கும். இவற்றுக்கு மண்ணுடன் தொடர்பு கொள்ளாமல் நீர் மற்றும் காற்று மட்டுமே தொடர்பில் இருக்கும். அப்போ என்ன எக்ஸாம்பிள்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா பிஸ்டியா, ஆகாய தாமரை, இந்த 2 பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் இருக்குது. காற்றுடன் நீருடன் மட்டும்தான் தொடர்பில் இருக்குது, மண்ணுடன் தொடர்பே இல்லை. அப்போ மண்ணுடன் தொடர்பு இல்லாமல் நீர் காற்று கூட மட்டும் தொடர்புடையதாக இருந்தால் அது மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐகார்னியா, பிஸ்டியா.
உல்ஃபியா கூட. அந்த உல்ஃபியாவில் வந்து பூக்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இந்த தாவரங்களின் வேர்கள் மண்ணில் புதைந்திருக்கும், ஆனால் அவற்றின் இலைகள் மலர்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கும். அது ஒரு வார்த்தையே தெரியும், வேரூன்றி மிதக்கும்னா வேர் வந்து மண்ணில் புதைஞ்சிருக்கும், அதனுடைய தண்டு வந்து தண்ணியில் இருக்கும், இலையும் பூக்களும் வந்து எப்படி இருக்கும், நீர்ப்பரப்பின் மேலே மிதக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தாவரங்கள் வந்து மண், நீர், காற்று இது மூன்றுடனும் தொடர்பு கொண்டு இருக்கும். எடுத்துக்காட்டு தாமரை, அல்லி, பொட்டமஜெட்டான், மார்சிலியா அதெல்லாமே வந்துடும். இந்த மார்சிலியாவுக்கு இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு வாழ் பேரணின்னு கூட சொல்லுவாங்க, வாட்டர் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதெல்லாமே ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஆக ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காற்றுடன் நீருடன் தொடர்பு கொண்டிருக்கும், மண்ணுடன் தொடர்பு அற்றதாக இருக்குது. ரெண்டாவது டைப்பு பார்த்தீங்கன்னா நீர், காற்று, மண் இது மூன்றினுடனும் தொடர்பு கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இந்த தாவரம் கம்ப்ளீட்டாக தண்ணிக்கு உள்ளதான் மூழ்கி இருக்கும். இது மண் மற்றும் காற்றுடன் தொடர்பு பெற்றிருப்பதில்லை, கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் மிதக்கிட்டு இருக்கும். அதனால் மண்ணு கூட தொடர்பு கிடையாது, காற்று கூட தொடர்பு கிடையாது. எதோட மட்டும் இருக்கும், வெறும் தண்ணியில் மட்டும் இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், செட்ரோஃபில்லம் மற்றும் யூட்ரிகுலேரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள், ரூட்டட் சப்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். இது நீருள் மூழ்கி மண்ணில் வேரூன்றி காற்றுடன் தொடர்பு கொண்டவை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் நில வாழ்பவை அல்லது வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள், amphibious hydrophytes or rooted emergent hydrophytes. இது இலைகள் ஆழமற்ற நீரில் வாழ்கின்றன. அப்போ இந்த தாவரங்கள் எப்படி இருக்கும்னா நீர் மற்றும் நிலப்பரப்பு தக அமைவு முறைகளுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றன.